உங்க சுபைதா zacs kitchen இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ரெஸ்டாரண்ட்ல நம்ம யூசுவலா ஹோட்டல்லாம் போனா ஒரு சூப்பரா மொறுமொறுன்னு தோசை செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா? அந்த தோசை எப்படி செய்யறது, அதுக்கான மாவு எப்படி ஆட்டுறது அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் நான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்லி காலி ஆயிடுச்சு, தோசை தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இட்லிக்கு தனி மாவு ஆட்டுவாங்க, தோசைக்கு தனி மாவு ஆட்டுவாங்க. நம்ம யூசுவலாக வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இட்லிக்கு ஆட்டுற மாவே தான் வந்து தோசைக்கும் போடுவோம். அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு, அதாவது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அளவுக்கு மொறுமொறுப்பு வந்து கிடைக்காது. ஏன்னா தோசைக்கு ஆட்டுற மாவில் ஒரு சில எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டோட அந்த ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஹோட்டல் ஸ்டைல் கிறிஸ்பி தோசை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இப்போ இட்லி அரிசி 2 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இதுதான் அளவு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஊற வைக்கணும்னு தேவையில்லை, எல்லாத்தையும் மொத்தமாகவே போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு இதில் சேர்க்கறதுனால தோசைக்கு நல்ல ஒரு மொறுமொறுப்பு கிடைக்கும், நல்ல ஒரு கோல்டன் கலர் கிடைக்கும். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து கழுவி எடுத்துக்க போகிறோம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதுக்கு மேலெல்லாம் ஒரு தூசி மாதிரி படிஞ்சிருக்கும், லைட்டாக ஒரு சுண்ணாம்பு மாதிரி படிஞ்சிருக்கும். இது எல்லாமே நல்லா உங்களுக்கு வாஷ் பண்ணும்போது வெளில எடுத்துகிட்டு வந்துடணும். நல்லா இப்படி கையில் வந்து நல்லா இப்படி உள்ளங்கையில் அமுக்கி தேய்ச்சி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கழுவி ஒரு 4 தண்ணி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிஞ்சு இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறமேட்டு இதில் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரிசியும் பருப்பும் முங்கி 1 இன்ச்சுக்கு மேலே இருக்கணும். அந்த மாதிரி வந்து இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வந்து ஊறி நல்ல ஒரு பெருசாக வந்து உப்பி வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கிரைண்டரில் போட்டு நல்ல ஒரு தோசைக்கு அரைக்கிற மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா ஃப்ளஃபியாக மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். எப்பவுமே வந்து நம்ம இந்த மாதிரி புளிக்க வைக்கும்போது நல்லா ஒரு அகலமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு மாவு வந்து பொங்கி வெளியில் வராது, நல்லா உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அந்த சுற்றி இருக்க இடமுமே வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. ஒரு 5 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து மாவு நல்லா புளிச்சு நல்லா வந்து உங்களுக்கு ஃபர்மெண்ட் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நம்ம சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கரண்டி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ அதை நல்லா கலந்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி மாவு பதத்தில் இருக்குது. இப்போ தோசை மாவு பதத்துக்கு மாற்றுறதுக்கு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அதை நல்லா திரும்ப மிக்ஸ் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த பதம் பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். நல்லா இப்படி கரண்டியில் எடுத்து விட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து ஒன்று சொன்னாப்பில் விழுகுது இல்லையா, இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்ல ஒரு கிறிஸ்பியான தோசை நம்ம சுடுறதுக்கு ஒரு நல்ல வந்து இரும்பு தவா தேவை, தோசை தவா. இப்போ ஹோட்டல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல திக்னஸாக இருக்கக்கூடிய இரும்பு தவா வந்து எப்பவுமே எடுத்துப்பாங்க. அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ தோசை கல்லில் எப்பவுமே தண்ணி ஃபஸ்ட்டு தெளித்து அடுத்ததில் வந்து ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு தோசை ஊற்றணும் அப்படின்னா சூப்பரான தோசை பர்ஃபெக்டாக வரும். இது ஏற்கனவே ப்ரீ சீசன் பண்ண தோசைக்கல். ஸோ இப்போ அதை வந்து நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் பண்ணி விட்டுக்கலாம், சுற்றி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி ஒன்று சொன்னாப்பில் எல்லா பக்கமும் சுற்றி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த தோசைக்கல் நான் எங்கே வாங்கினேன்னு தெரிஞ்சுக்கணும்னா இது நம்ம கடை ராஷ் குக்வேஸ்டில் இருக்கக்கூடிய தோசைக்கல் தான். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் நம்பர் வந்து இதில் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அந்த தோசைக்கல் வேணும்னா நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 7 mm திக்னஸ் இருக்கக்கூடிய டீக் வுட் ஹேண்டில் தோசைக்கல். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு நல்ல அந்த மாவு ஈரமாக தெரியுது இல்லையா, இது எல்லாமே நல்லா உங்களுக்கு காயணும். அதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும். இப்போ இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த மொறுமொறுப்பு தெரிகிறதுக்காக, அவ்வளோதான். இல்லாட்டி எண்ணெயே தேவையில்லை இந்த தோசைக்கல்லில். பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சைட்ஸில் வந்து நான்ஸ்டிக்கில் உறிஞ்சு வரும் இல்லையா, அந்த மாதிரி சைட்ஸில் அதுவாகவே வந்து எலும்ப ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரி நல்ல ஒரு கலர், நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துறதுனால நல்ல ஒரு கலரும் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இது அப்படியே கையிலேயே மொறுன்னு சூப்பராக சுருட்டி அப்படியே ஒரு சூப்பரான தேங்காய் சட்னியோட இந்த தோசையை சாப்பிட்டீங்க அப்படின்னா அசத்தலாக இருக்கும். ஸோ இந்த தோசை ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எந்த ஒரு எம்மியான ரெசிபீஸையும் மிஸ் பண்ணிடாது. நான் உங்களை வேறொரு வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.